நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நினைத்த பொருட்களாக இருக்கட்டும், நினைத்த இடங்களாக இருக்கட்டும், நினைத்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கைகூடி கொண்டே இருக்கும். ஆனா அது எத்தனை நாட்கள் உங்களுடைய கையில தங்கும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில மிகவும் உச்சத்திலையும் சரி, தாக்கத்திலையும் அதிகமாகவே இருக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ராசியில 5 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இந்த ஒரு நேரத்துல அமர்ந்திருக்கிறார். இதனால் பூர்வ புண்ணியத்தின் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியா அவர் இருக்கிறதுனால இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். இருந்தாலும் அவர் மூலியமா உங்களுக்கு பலமா இருக்கட்டும், குழந்தைகளின் சேர்க்கை, இத்தனை நாட்கள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும். கௌரவமும் உங்களுக்கு அதிகமாக தேடி வரும். செல்வாக்கு, புகழ், வீடு, வாகனம், இது அனைத்திலையுமே உங்களுக்கு நல்ல பலன்கள், நீங்க நினைத்ததை விட நல்ல நல்ல சின்ன சின்ன பலன்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த சுக்கிரன் 5ஆம் வீட்டுல இருந்து, அதாவது 9ஆம் வீட்டிற்கோ 10ஆம் வீட்டிற்கோ உச்சஸ்தானத்துல இல்லைன்னா 11ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டிற்கு சென்றாலும் உங்களுக்கு அதிக அளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஆனா சுக்கிரன் 12ஆம் வீட்டிற்கு சொந்தக்காரரா இருக்காரு. இதனால அவருடைய தசா முடிவுல இருந்து அவர் கொடுத்ததை அவரே எடுத்துக்கிடுவாராங்க. அவர் உங்களுக்கு இத்தனை நாட்கள் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு கொடுத்ததை வச்சு நீங்களும் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல அவர் கொடுத்ததை அவரே எடுத்துக்கிடுவாரு. உங்கள்கிட்ட இருந்து அது ஒண்ணு தொலைஞ்சு போகும். இல்லைன்னா உங்களிடம் இருந்து நீங்களே அதை அழிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும். இந்த அனைத்திற்கும் காரணம் சுக்கிரன் மட்டுமே. கொடுத்ததும் அவர்தான், எடுக்க போவதும் அவர்தான். இது இந்த மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கட்டாயமாக இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். இன்றோ அல்லது இனி வருகின்ற நாட்களிலும் இது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒவ்வொன்றாக கொடுத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக அவரை எடுத்துக்கொள்வார். அல்லைன்னா உங்களிடமிருந்து தொலைந்து போகும். இல்லைன்னா நீங்களே அதை அழிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நாளானது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்துல தெய்வீக பணிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. நினைத்த மாதிரி தெய்வீக பணிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. அது மட்டும் அல்லாம உங்களுடைய குடும்பமும் சரி, நீங்களும் சரி, அருகில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோவில்களுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த கோவில்களுக்கோ இந்த ஒரு நேரத்துல நீங்க போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மனசு சரியில்லைன்னு உங்க குடும்பத்துல யார்கிட்டையும் கூறாம நீங்க மட்டுமாவது கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல ஏதாவது கோவிலுக்கு சென்று வருவீங்க. அது மட்டும் இல்லாம கோவில்களுக்குன்னு சில தெய்வீக பணிகள், அதாவது கோவில்கள்ல சுத்தம் செய்யறதாக இருக்கட்டும், கோவில்கள்ல ஏதாவது பொருட்கள் இல்லை அப்படிங்கிறத கேட்டு கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க வாங்கி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். நீங்கள் நினைத்த சில சுப காரியங்கள் இதன் மூலம் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த ஒரு நேரத்தில் விளங்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க உதவி உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைத்திருக்காது. இந்த மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருந்து எந்த விதமான உதவியும் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. நீங்களே ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க உங்க மீது எந்த விதமான நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க. ஆனா உங்க உடன் பிறந்தவங்க மீது அவ்வளவு நம்பிக்கை உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க வச்சிருப்பாங்க. படிப்பு விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பம் உங்களை நம்பவே நம்பாது. நீ எது செய்தாலும் அதை ஒழுங்கா செய்ய மாட்டேன், உருப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பெற்றோர்கள் கூட உங்களை தினசரி கூறிக்கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தாய், அது மட்டும் இல்லாம தந்தை, அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த ஒரு நேரத்துல விளங்குவாங்க. நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க, என்னடா நம்மளை இத்தனை நாட்கள் இப்படி கூறிக்கிட்டு இருந்தவங்க இந்த ஒரு நேரத்துல நம்மகிட்ட இப்படி உதவி செய்யறாங்க, நம்மளை பெருமையா பேசுறாங்க அப்படின்னு நீங்க இந்த ஒரு நேரத்துல நினைப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய தந்தையை விட தாயின் உதவி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உதவி அதிகமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய மிதுனம் ராசிக்கார பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது
தினசரி நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு எல்லை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு பொறுமையா இருந்தா இன்னொருவர் பொறுமையா இருக்க மாட்டாரு. ஒருத்தவங்க ஏதாவது வாயை விட்டு பேசும் பொழுது மற்றவங்களாலும் உங்களாலும் பொறுமையா இழந்து உங்க இருவருக்கும் இடையில தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இத்தனை நாட்கள் நீங்க மனசு விட்டு பேசியிருக்க மாட்டீங்க. ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள்ள மனசு விட்டு பேசியிருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு முடிவை எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒருவருக்கொருவர் மனசு விட்டு நான் இந்த முடிவை எடுக்க போறேன், இந்த ஒரு செயலை செய்ய போறேன் அப்படின்னு நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. கூறாம அந்த ஒரு செயலை செய்து விட்டு வருவீங்க. இதனாலும் உங்க கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆனா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் மாதிரி இந்த ஒரு நேரத்துல உங்க கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு முடிவானது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். உங்களுடைய நண்பர்களிடம் உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சீக்கிரட்டு ரகசியங்களை நீங்க உங்களுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு நீங்க மிகவும் ஓப்பனா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கு, உங்களுடைய குடும்பத்துல என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அனைத்தையுமே உங்களுடைய நண்பர்களிடம் நீங்க கூறுவீங்க. அது மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அனைவருமே உங்களுடைய நண்பரை நம்பி நீங்க இந்த ஒரு நேரத்துல கூறுவீங்க. ஏன் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை கூட உங்களுடைய நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்க நம்பி கூறுவீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அதை பத்தி தேவையில்லாத ரகசியங்களையும் உங்களை பற்றியோ உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றியும் நீங்க இந்த ஒரு நேரத்துல கூறாம இருக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா இந்த ஒரு நேரத்துல யாரையுமே நம்ப முடியாது. நீங்க எது கூறினாலும் அதை போய் மற்றவங்ககிட்ட அப்படியே கூறிடுவாங்க. இதனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல கெடுதல்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு உங்களை பற்றிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையோ, உங்களுடைய வாழ்க்கை துணையின் அந்தரங்க விஷயங்களையும் நீங்க மற்றவங்ககிட்ட பகிராமல் இருப்பது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாதீர்கள். உங்களுடைய இத்தனை நாட்கள் நீங்கள் மறைத்து வைத்த விஷயங்களையும் யாரிடமும் கூறாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மிதுனம் ராசிக்கார குடும்பத்துல இந்த ஒரு நேரத்துல சுப காரியங்கள் நீங்க நினைத்த மாதிரி நடக்கும். சுப காரியங்கள் தள்ளி போய்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்த மாதிரி சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, குடும்பத்துல இத்தனை நாட்கள் நீங்க இழந்த நிம்மதி இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்துல திரும்ப கிடைக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கோ ஏதாவது ஒரு வழக்கு உங்களிடமிருந்து தள்ளி போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அது சம்பந்தமான இருக்கக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இதனால் உங்களுடன் இருப்பவர்கள் அனைவரும் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாய்ப்பும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக விளங்கும். எதிர்பாராத செலவுகளால் இந்த ஒரு நேரத்தில் நெருக்கடிகள் உண்டாகும். நீங்க எதையோ வாங்கணும்னு நடத்தி வச்சிருப்பீங்க. ஆனா திடீர்னு ஏதாவது நெருக்கடியான செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகக்கூடும். கனிவான பேச்சுக்கள் உங்களுடைய வியாபாரத்தின் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிற மக்களால உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க மற்றவங்களை என்னமோ நடத்திட்டு இருந்திருப்பீங்க. அவங்க கூட சேரக்கூடாது, அவங்க கூட சேர்ந்தா நம்மளுடைய வாழ்க்கையும் கெட்டுவிடும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, உங்களுக்கும் சரி, அவர்களின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல